ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா என்னோட சாரி கலெக்ஷன் தான் காமிக்க போறேன். ரீசெண்டா போட்ட வீடியோல சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த சாரியோட கலெக்ஷன் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காட்டன் சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் கட்டுற சாரி மட்டும் தான் வந்து காமிக்க போறேன். கட்டாத சாரி இருக்குது, ஆனா நான் இப்போ வியர் பண்ற சாரி மட்டும் தான் எனக்கு இங்க காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கலர் பார்க்கலாமா? இது வந்து என்ன கலர்னு சொல்றாங்க? இது கிரீனும் இல்லைங்க, இதுல பாக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ளூ கலர் மாதிரி தெரியுதா? இது ப்ளூவும் கிடையாது, கிரீனும் இல்ல, ரெண்டு மிக்ஸான என்ன கலர் இருக்கும் அது மாதிரி கலர் தான் இது. இது வந்து காட்டன் சொன்னாங்க. இது வந்து காட்டன், பியூர் காட்டன் கிட்ட எனக்கு தெரியல, ஆனா காட்டன் சார் தான். ஸோ சில்க் காட்டனா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து எல்லாமே நான் வச்சிருக்க சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஷாப்ல வந்து வாங்கினதா, எதுவுமே ஆன்லைன்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஷாப் போய் நேரில் பார்த்து வாங்கினதா. மினிமம் வந்து ஒரு 500 வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், மேக்ஸிமம் வந்து 1000 1100 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பெருசா நான் சாரி காசு அதிகம் போட்டு எடுக்க மாட்டேன். இந்த சாரி ரேட் வந்து 500 rupees தான். சாரில பெருசா ஒன்னும் டிசைன் இல்லை, சாரி ஃபுல்லாவே இதே டிசைன் தான் இருக்கும். இதுதான் வந்து முந்தானை. இந்த சுங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே வந்து போட்டோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்து போட்டோம். டைலர் கிட்ட கொடுக்கும் போது டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து சும்மா நூல் மட்டும் 2 3 எடுத்து காமிச்சாங்க இது எப்படி பிரிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து உட்காந்து இதை நாங்க போட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சார் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். இது வந்து நாங்களே போட்டோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதான். இதான் முந்தானே. முந்தான பெருசா ஒன்று இது இல்லை, சும்மா வந்து பூ மாதிரி இருக்கலாம் அவ்வளவுதான். சரி, ஒரு சாரி வச்சா இது எடுக்கும் போது இதோட சேர்ந்து நான் இன்னொரு சாரியும் எடுத்திருந்தேன். இதே மாதிரி மெட்டீரியல் தான், அதுமே இதுவாது கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்ல இருக்கும். இது வந்து பியூர் காட்டன் நினைக்கிறேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இது இந்த கலர் இருக்கு இல்லையா, இதே கலர் தான் இருக்கும். இது மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு சாரிக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணி போடுவோம். பிளவுஸும் கொஞ்சம் பெருசா கிராண்டா இருக்காது. இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாம வேற ஒரு மெட்டீரியல் வந்து மாத்தி யூஸ் பண்ணுவோம். பிளவுஸ் மட்டும் இதான் பாத்தீங்கன்னா முந்தான எடுத்துட்டு, ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க. கொஞ்சம் ஏஜ் பர்சன் கட்டுற மாதிரி இருக்கு, அம்மாங்கெல்லாம் கட்டுவாங்களா அது மாதிரி இருக்கு. பாருங்க, ஆனா இது ப்ளீட்டிங் சேர்க்கும்போது சூப்பரா நிக்கும், அதனால இதை நான் எடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் இருக்கும் டிசைன், ஃபுல்லாவே சாரி ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கும். இங்க பாக்கிறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கு, ஆனா நேரில் பார்த்தா கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. ஒரு பூ மாதிரி இருக்கா, ஃபுல்லா பூ டிசைன் தான், வேற எந்த டிசைனுமே இல்லை. இது வந்து கம்ப்யூட்டர் டிசைன் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த பார்டர் எனக்கு பிடிச்சதுனால தான் சாரியை எடுத்தேன். முடிச்சு வச்சிடும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்குங்க, ஏன்னா இதுக்கப்புறம் சமைக்க வேற போகணும். 2 சாரி பார்த்து முடிச்சிட்டுமா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கேரளா சாரி. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 900 தான் வந்தது. இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும், மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பியூர் ஒயிட்டா இருந்ததுன்னா அது அழுக்குப்பட்டா தெரியும், இதுவும் தெரியும் தான், ஆனா ரொம்ப தெரியாது இல்லையா. இது ஃபுல்லாவே இதே மாடல் தாங்க. இது வந்து முந்தானே. முந்தானே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இலை மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் தோகை இருக்க மாதிரி இருக்கும், அப்படிதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இது வியர் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த சாரி இருக்கு, இது வந்து காட்டன் நினைக்கிறேன். ப்ளீட்டிங்ஸ் வச்சோம்னா அப்படியே நிற்கும், நமக்கு பெர்ஃபெக்டா. இது நான் வியர் பண்ணிருக்கேன். இந்த சாரி பாத்தீங்கன்னா 800 நினைக்கிறேன். இது வந்து என்னோட வெட்டிங் டேட் எடுத்தது தான். எங்க ஊருக்கு பக்கமா இருக்க கடையில தான் நாங்க போய் எடுத்தோம். இதோட பிளவுஸ் வந்து எனக்கு பத்தல, அதனால நான் வேற ஒரு பிளவுஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், கலர் ரொம்ப அழகா. இதை நான் வாங்கிட்டு வந்தேன். 500 தான் ரேட்டு. ஸோ ரேட்டுமே ரொம்ப அஃபர்டபுளா இருந்தாலும் வாங்கிட்டு வந்தது. இதுவுமே எங்க பக்கமா இருக்கக்கூடிய ஊர்ல தான் வாங்கணும். அப்படின்னா இதுதான் பிளவுஸ். இதுல இருக்கக்கூடிய பார்டர் வந்து கைக்கு வச்சிருக்காங்க, வேற எதுவும் நாட் கொடி வைக்கல. நாட் வைக்க சொல்லலாம் கேட்டா மறந்துட்டாங்க போல இருக்கு. இதுதான் இதோட. இது வந்து சாரி, இது வந்து பிளவுஸ் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லோ கலர், ரொம்ப டார்க்கான எல்லோ கிடையாது, ரொம்ப லைட்டான எல்லோ கலர். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு சாரி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா சாரியும் இங்க இருக்க எல்லா சாரியுமே நான் ஒரு 3 to 4 டைம் தான் வியர் பண்ணிருப்பேன், அதிகமா வந்து வியர் பண்ணிருக்க மாட்டேன். சாரி கட்ட எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா நான் வந்து எங்க போனாலும் சுடி வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி நான் அதை வந்து போட்டு போறது. இந்த சாரி பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டேக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கிரீன் கலர் தான் சாரி வாங்கிட்டு வந்தாங்க. இதே மெட்டீரியல் தான், வந்து லைட்டான கிரீன் கலர் இருந்தது. எனக்கு வந்து அது பார்க்கும்போது எனக்கு என் கலருக்கு அது செட் ஆகுன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அதோட கரை இருந்துச்சு. உடனே மாத்திட்டு வந்துடான்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு நைட்டே போய் மாத்திட்டு வந்தோம். இந்த சாரி வந்து வாங்கிட்டு வந்தோம், அன்னைக்கு நைட்டே போய் மாத்திட்டு வந்துட்டான். இதுல பெருசா டிசைன் ஒண்ணுமே இருக்காது, இருக்கிற டிசைன் ஃபுல்லாவே ஏதோ இந்த விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அகல் விளக்கு, இது மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த இருக்க டிசைன் ஃபுல்லாவே ஏதோ இந்த அகல் விளக்கு மாதிரி தான் இருக்கும். இதோ இது மாதிரி டிசைன் தான் இது ஃபுல்லாவே இருக்கும்.
சாரி ரொம்ப நல்லா இருந்தது. இது மங்களகரமா இருக்கிறதுனால எங்கேயாவது கோயிலுக்குலாம் போறேன்னா இது வந்து நான் வியர் பண்ணிட்டு போவேன். இதோட பார்டர் பாத்தீங்கன்னா இதோ இந்த கலர் வந்திருக்கும். இதை ஆல்ரெடி வியர் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டு நினைக்கிறேன், பாருங்க. இந்த ஒரு சாரி தான். வேற ஒரு பிளவுஸ் எடுத்து நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டேன். இதே மாதிரி சேம் கலர் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் வந்து நான் வாங்கிட்டு வந்து தச்சேன். இந்த கலர் தச்சது கொஞ்சம் லைட் கலருக்கும் கொஞ்சம் டார்க் கலர் போட்டா காம்போ நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இது வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வியர் பண்ணிக்குவோம். இதை நான் வியர் பண்ணிக்குவேன். பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து என்னோட நிச்சயத்து புடவைங்க. நிச்சயதார்த்த அப்போ எடுத்த புடவை இது. இதோட ரேட் வந்து 2500 ஆமா. நான் எடுத்த புடவை 1000 தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். எங்க வீட்டுல எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இங்க பாருங்க டேமேஜ் ஆயிருக்கு. இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பீரோ ஃபுல்லா எறும்பு வந்துடும். சிகப்பு எறும்பு இருக்கும். இந்த முட்டையெல்லாம் வச்சுட்டு இழுத்துட்டு போகும் அந்த எறும்பு. எப்படிதான் பீரோக்குள்ள இருக்கு எனக்கும் தெரியாது. வருஷத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து இந்த மாதிரி புடவை வந்து அரைச்சு வச்சிருக்கு. இப்போ எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முந்தானை மட்டும் பாருங்க. எனக்கு இந்த சாரி கலர் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஆனா எனக்கு இந்த முந்தானை பிடிச்சிருக்கு. இதான் முந்தானை. முந்தானை ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் தான். மயில் அதுக்கப்புறம் கொடி மாதிரி டிசைன் வந்து இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் சாரி வந்து இருக்கு. இதோட ரேட் வந்து 5000 ஆமா. பாருங்க எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்க எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பெரிய பார்டர் வச்சு எங்கிட்ட இருக்கிறது ரொம்ப காசுன்னு ஒரு படம் மட்டும் தான். இதோட ரேட் வந்து 5000. இந்த பிளவுஸ் வந்து இதுல பாருங்க தனியா தான் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. தனியா தான் இதுதான் வந்து இதோட பிளவுஸ். இந்த சாரி வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ரிசப்ஷன் அன்னைக்கு வியர் பண்ணது ஒண்ணு, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து வியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதை வியர் பண்ணல பெருசா. இதை வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுல குட்டி குட்டியா வந்து பூ டிசைன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மயில் டிசைன் வந்துருக்கு. அதுக்கு ஒரு வந்து மயில் டிசைன் இருக்கா. இது என்ன பட்டு தானே இது. அதுக்கப்புறம் முந்தானை வந்து பார்க்கலாம். இது பாருங்க இதான் வந்து முந்தானை. பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்த கலர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருங்க. இது தீபாவளிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 2 சாரி வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு சாரி தான். இன்னொரு சாரி நான் காமிக்கிறேன். இப்ப ரேட் வந்து 1000 நினைக்கிறேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல 2 சைடும் வந்து பார்டர் இருக்கும். இந்த சாரில 2 சைடும் அந்த பார்டர் இருக்கும். சாரி ஃபுல்லாவே இதே கலர் தான். முந்தானை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கும் தனியா. ரொம்ப அழகா இருக்கும் முந்தானை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு ஒரு சாரி ஃபர்ஸ்ட் காமிச்சல, இதுக்கு முன்னாடி அந்த சாரி கூட தான் இது எடுத்துட்டு வந்தேன். கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கிறதுல இந்த சாரியோட கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரேட்டும் பாத்தீங்கன்னா சேம் 1000 தான். நம்ம ப்ளீட்ஸ் தான் இருக்கணும், அப்படி பர்ஃபெக்டா நிற்கும். இதோட பிளவுஸ்மே நார்மலா வந்துதான் ஸ்டிச் பண்ணிருக்கோம். பார்டர் 2 சைடுமே பார்டர் இருக்கும் இதுல. இது வந்து சாரியோட முந்தானை. சாரிக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சாரி என்கிட்ட இல்லைங்க, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நிறைய சாரி வந்து பிளவுஸ் பார்த்தாம நான் யூஸே பண்ணல, வச்சாச்சு வருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது ரேட் பாத்தீங்கன்னா 1000 தான். இது இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு லுக் வந்து கிடைக்கும். இந்த கலர் வந்து வரும். முந்தானை வந்து கிரீன் கலர் வந்து வரும். குட்டி குட்டியா வந்து ஸ்டார் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பூக்கள் வந்திருக்கும். முந்தானை வந்து ஃபுல்லாவே கிரீன் கலர் தான். இதோட பிளவுஸுமே வந்து சேம் வந்து முந்தானை கலர் தான் இருக்கும். பார்டர் வந்து இந்த சாரி கிடையாது. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த முந்தானையோட கலர் தான் பிளவுஸுமே இருக்கும். சாரி ஃபுல்லா வந்து இந்த மெரூன் கலர் வரும். அதுக்கப்புறம் பிளவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர். முந்தானி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சாஃப்டா இருக்கும். ப்ளீட்டிங் எடுத்தோம்னா அப்படியே வந்து நமக்கு பர்ஃபெக்டா நிற்கும். ஈஸியா வந்து ப்ளீட்டிங் எடுக்க வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா
காப்பர் ஒர்க் சாரி. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது காப்பர் ஒர்க் சாரி ஒன்னாவது எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால எடுத்துதான் இந்த சாரி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 700 தான். காம்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஆரஞ்சு, அதுக்கப்புறமேட்டு ப்ளூ. ஆமா, ஆரஞ்சு வித் ப்ளூ காம்போ இருந்தது. இது நல்லா பெரிய ஒரு பார்டர் தான். என்னோட கலருக்கு இது ரொம்ப அப்டா இருந்துச்சு. எதுவுமே ஒரு 3 டைம்ஸ் தான் வியர் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வியர் பண்ணல. இதோட முந்தானி பாத்தீங்கன்னா ஏதோ உள்ள வந்து சக்கரம் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து மயில் இருக்க மாதிரிதான் இருக்கு. இதுதான் வந்து சாரியோட முந்தானி. இதோட பிளவுஸும் பாத்தீங்கன்னா சேம் தான். ஏன்னா இதுல சக்கரம் டிசைன் இருக்கா, ஆனா இதுல மயில் டிசைன் வந்திருக்கும். பீகாக் டிசைன் வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா இந்த முந்தான கலர் தான் இது பிளவுஸுமே. இந்த சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா நிறைய மயில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் கட்டிருக்க இந்த சாரில பாத்தீங்கன்னா மயில் டிசைன் தான் இருக்கும். மயில் வந்து பெருசு பெருசா இருக்கும், ஸ்டோன் வச்சிருக்கும் மயில் எல்லாமே. இந்த சாரி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி போட்டிக்கு வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்களா, அங்க வந்து எடுத்த சாரி தான் இது. இந்த கலர் ரொம்ப லைட்டான ஒரு கலர் தான். சாண்டில் கலர், அதுக்கப்புறமேட்டு ஆஷ் கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் கலர் வந்து இலை இருக்கிற மாதிரி குட்டி குட்டியா பூக்கள் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இந்த மாதிரி கட்டம் போட்ட சாரி ரொம்ப கிடையாது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட்டான ஒரு கலர் இது. பிளவுஸ் வந்து நல்லா ஒரு டார்க்கான கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைம் தான் வியர் பண்ணிருக்கேன். ரேட் பாத்தீங்கன்னா 1000 தான். இதான் முந்தான கலர். முத எடுத்ததே 1000 ருபீஸ் எடுத்து இந்த ஒரு சாரி தான் எடுத்தேன். 1000 ருபீஸ்க்கு வர்த்தான ஒரு சாரி தான். இது என்ன டிசைன் தெரியல, பாருங்க. இது மாதிரி வந்து டிசைன் இருக்கு. பார்டர்ல சின்ன பார்டர் தான், பெரிய பார்டர் கிடையாது. ஆனா எனக்கு இந்த கிளாத் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிளாத் இது கட்டணும் அப்படின்னா ப்ளீட்டிங்ஸ் அவ்வளவு அழகா நமக்கு நிற்கும். ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்குமே. சாரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியா தான் இருக்கு. சும்மா எல்லாமே இலை பூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சாரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாரி, இது ரேட் வந்து 1100 தான். இது வந்து ஒரு லைட்டான ஒரு ப்ளூ கலர், ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி முந்தானை வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். ப்ளூ அண்ட் பிங்க் காம்போ. இதோட முந்தானையோட கலர் தான் பிளவுஸுமே இருக்கும். இதுதான் அந்த முந்தானை. சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து இருக்கிற மாதிரி, சாரி ஃபுல்லா வந்து பூ இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டர் பாருங்க, நல்லா பெரிய பார்டர் தான். கீழே பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா பார்டர் இருந்துச்சு. மேல் சைட் பார்க்கும்போது கலர் எதுவுமே இல்லாம நம்மள வந்து கோல்டு கலர் வச்சு கொடுத்துருக்காங்க. சின்ன பார்டர் வந்து மேல கொடுத்துருக்காங்க. நான் தைக்கவே இல்லை. தைக்கலாமா வேண்டாமா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்க சொல்லுங்க, இதை தைக்கலாமா இது வேண்டாமா. இது எனக்கு வந்து இது கலர் எனக்கு நல்லா இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாவே வந்து கிரீனா இருக்கு. இது நல்லா இருக்குமான்னு எனக்கும் தெரியல. இது தைக்கலாமா வேண்டாமா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் வச்சிருக்கேன். இது எனக்கு சூட் ஆகுதான்னு தெரியாம எதுக்கு வேஸ்டா வச்சு தோடு எல்லாம் வேஸ்டா போயிருந்தையா, அதனால இதை நான் வச்சிருக்கேன். இது என் கலருக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. இது எனக்கு சூட் ஆகுதான் நீங்க பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு அப்படின்னா நான் தைப்பேன், இல்லை நான் தைக்க மாட்டேன். ரேட் வந்து 1360 இருக்கு இந்த ஒரு சாரி. இதை வந்து நான் போத்தீஸ்ல இருந்து வாங்கினது. ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு இந்த பிளவுஸ் மேட்சா இருக்க மாதிரி தான் ஃபீலா இருக்கு. இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500 தான். இது முந்தான ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க பாருங்களேன். இதுதான் 2 சைடும் பார்டர் இருக்கு. இந்த ஒரு டிசைன் தான் நல்லா இருக்கு. இது அவ்வளவுதான். ஃபைனலி இன்னும் ஒரு சாரி இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாரி, ஏதோ இந்த ஆப்பிள் டிசைன் போட மாதிரி ஒரு சாரி. இது என் கடவுளுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்தது. இது ரொம்ப ரெட்டா இருந்ததா, இது எனக்கு அவ்வளவு சூட் ஆகல. இது ஒரே வாட்டம் வியர் பண்ணிருந்தேன். நான் வியர் பண்ணிட ஒரு டைம் தான் கட்டினேன். 300 தான் இது ரேட்டு. இது பாண்டியில வந்து வாங்கினதுதான். 300 இது ரேட்டு. இதோட முந்தானி பாத்தீங்கன்னா இது தாங்க, பெருசா டிசைன் எதுவுமே இல்லை. இந்த பிளவுஸ் என்னவோ அதுதான் இங்க முந்தானே இருக்கு. முந்தானையில வந்து அதே கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளவுஸ் தச்சுட்டேன். ஒரு வட்டம் வியர் பண்ண, அப்புறம் நான் யூஸ் பண்ணல. இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல குட்டி குட்டி வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப நிறைய இல்ல. இதை இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. அவ்வளவுதான். இது மேக்ஸி மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க யாரும் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க, அதனால இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ற மாதிரி அப்படின்னா இது கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் தான். இங்க யாரும் பண்றவங்க இல்லை. இதெல்லாம் அவ்வளவுதாங்க. சாரி கலெக்ஷன் தான் அவங்களுக்கு காமிச்சாச்சு. என்கிட்ட இருக்க சாரீஸ் அவ்வளவுதான். எல்லா சாரியும் வந்து அவங்க கிட்ட காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இதுல எந்த சாரி பிடிச்சிருக்கு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எந்த சாரியும் பிடிக்கலாம் அதையும் எனக்கு சொல்லுங்க.
காசு வந்து அதிகம் கொடுத்து ரொம்ப காஸ்ட்லியான சாரி நான் வாங்கியிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து 1000 தான் இருக்கும். எதுல உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. இல்ல இந்த சாரி பிடிக்கல ஒஸ்டா தான் இருக்காதுனாலும் சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.